கட் பண்ணி வச்சிருக்க பேப்பர். சரியா? இப்போ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சீப்பு வந்து இந்த பேப்பரை வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அட்ராக்ட் பண்ணுமா? பண்ணி பார்க்கலாமா? அட்ராக்ட் ஆகுதா? இல்ல. ஏன் ஆகல? சரி, அப்போ என்ன பண்ணணும்? சரி, இப்போ இதை வந்து இந்த சீப்பை வந்து ஏதாவது ஒரு பொருள்ல வந்து உரசணும். சரியா? அது வந்து ட்ரையான ஹேர்ல இருக்கலாம், இல்லைன்னா ஹாட்டன் துணி, இல்லைன்னா கம்பளி துணி, இதுல வந்து உரசணும். சரியா? இப்போ இந்த டேப்ல வந்து ஹாட்டன் துணி தான் இருக்கு. ஸோ இந்த சீப்பை வந்து இதுல வந்து உரச போறோம். சரியா? உரசுறோம். சரி, இப்போ உரசினதுக்கு அப்புறமா இந்த சீப்பை வந்து இந்த பேப்பர் பக்கத்துல வைக்க போறோம். என்னாச்சு? அட்ராக்ட் ஆச்சா? இந்த சீப்பு வந்து பேப்பரை வந்து அட்ராக்ட் பண்ணிடும். இது மேஜிக் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மேஜிக் எல்லாம் இல்லை. இதுதான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. சரியா? இப்போ ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? சரி, அதுக்கு முன்னாடி ஆட்டம்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்டம்னா என்னது? இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் தான் ஆட்டம். சரியா? ஆட்டம்ல என்னென்ன இருக்கும்? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்கும். சரியா? இப்போ இந்த ஆட்டமோட மிடில்ல புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். சரியா? இப்போ புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்து ஆட்டம் சுத்தி இருக்கும், அது வந்து நெகட்டிவ் சார்ஜ். சரியா? இப்போ ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியில தான் உராய்வு மின்சாரம் பயன்படுகிறது. சீப்பை காட்டன் இல்லைன்னா கம்பளி துணியில தேய்க்கும் போது உராய்வு காரணமாக சீப்பு மின் ஆற்றலை பெறுகிறது. இதனால தான் சீப்பு பேப்பர் துகள்களுக்கு பக்கத்தில் கொண்டு செல்லும் போது ஈர்த்து கொள்கிறது. நன்றி. தண்ணியை தொட்டி பறந்து